இந்த உலகத்திலே நீண்ட நெடிய வரலாறு கொண்ட மன்னர்கள்லாம் அது நம் பாண்டிய மன்னர்கள் தான். பாண்டியர்களோட வரலாறு பெரும்பாலும் இலக்கியங்கள் மூலமாகவும் கல்வெட்டுகள் மூலமாகவும் செப்பேடு மூலமாகவும் நமக்கு கிடைக்குது. பாண்டியர்கள் அப்படின்னா பண்டையோர்னு அர்த்தம். பண்டையங்கிற சொல்லில இருந்து தான் பாண்டியர் அப்படிங்கிற சொல்லி உருவாயிருக்கு. பாண்டியர்கள் தங்களை சத்ருகுலம் சொல்றாங்க. பாண்டியர்களோட மாலை வேப்பம்பு மாலை, இவர்களோட கொடி மீன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி. வான்மீகு ராமாயணத்துல தமிழ்நாட்டை பத்தி சொல்லும் போது பாண்டியர்களோட தலைநகரம் பொன்னும் முத்தும் பொதிக்கப்பட்ட கோட்டை வாயிலை கொண்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க. வட இந்தியால முதல் பேரரசரான மௌரிய பேரரசோட மன்னர் அசோகரது 13வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுல பாண்டிய அரசை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சத்திரகுப்த மௌரிய அவையில இருந்த கிரேக்க நாட்டு தூதுவரான மெகஸ்தினிசம் பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காரு. தன்னால் தமிழளிக்கும் தன் பாண்டிய நாடுன்னு மாணிக்க வாசகரும், முத்தும் முத்தமிழும் குளிக்கும் நாடுன்னு கம்பரும் புகழ்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல தனக்கென்று ஒரு வரலாற்றை கொண்டவங்க தான் பாண்டியர்கள். மூவேந்தர் வரலாற்றுல முதலும் முடிவும் பாண்டிய மன்னர்கள் தான்.